நல்லா இருந்துச்சு சார். போக போக இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆக்சுவலி ஒர்க் தான், நல்லா ஒர்க். என்ன மாரினா த்ரில்லா புரியல. எல்லாமே ஒரே மாரி தான் இருந்தது. சாங்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. புரியல. லாங்காவும் இல்ல, ரொம்ப குட்டியா நார்மலா இருந்தது. 2 மணி நேரம் கட்ட நல்லா இருந்தது. ஆனா நல்லா படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்கிரீன் பிளே, கேமரா ஒர்க்கிங் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா ஒரு கோஸ்ட் எஃபெக்ட்ஸ்ல ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. சாங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரில்லிங்கான சஸ்பென்ஸ் மூவி. நல்லா இருக்கு. சரி, மியூசிக் சவுண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஒரு சில சீன்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. ஓரளவுக்கு சவுண்ட்ஸில் பயப்படுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்மையாச்சு படம். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. நிறைய சீக்ரெட்லாம் ரிவீல் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. ஜென்ம நட்சத்திரம் 1 பார்க்கும்போது 1ல் வந்து மியூசிக்ஸ்லாம் அவ்வளோ இல்லை. இல்லை ஒரு மியூசிக் அண்ட் பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஜென்ம நட்சத்திரம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்ததுனால தெரியல. ஆனால் அதோட இது ரொம்ப கனெக்டிங்காக தான் இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக இருக்குது. லாஸ்ட் சீனில் அப்படியே கனெக்ட் ஆச்சு. எல்லாமே அவங்களாம் எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் அந்த ஃபோட்டோ வச்சு இறந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த 6 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. 6 பேருமே ரியலாகவே நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் அதுதான் ஒருத்தவங்களை பயமுறுத்துது, ஒருத்தவங்க நெஞ்சில பதட்டப்படுத்துது. அந்த பிஜிஎம் மட்டும்தான். அந்த பிஜிஎம் செம்மையாச்சு. யார் வேணா பார்க்கலாம். ரொம்பலாம் பயம் இல்லை. சின்ன பசங்களுக்கு தெரியல. பட் நாங்கள் வரும்போது சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், தனியாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், எப்படி வேணா பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அதான் ஜென்ம நட்சத்திரம் 1ல் காட்டினாங்க. அந்த பையன் குழந்தை திரும்பும் போது நெக்ஸ்ட் இருக்குன்ற மாதிரி காட்டினாங்க. அதே மாதிரி இந்த பாப்பாவை காட்டினாங்க. நெக்ஸ்ட் வரத்துக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் வெயிட்டிங். புரியலைங்க சார். தேர்ட் பார்ட் இருக்கிற மாதிரி காட்டல. செகண்ட் பார்ட் கட் பண்ணாங்க. தேர்ட் பார்ட் இருக்கிற மாதிரி லாஸ்ட்ல படத்தோட நேம் போட்டு முடிச்சிட்டாங்க. 10 சார். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 10. அதில் எந்த குறையும் இல்லை. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. It's a great movie, very well made. Entire movie got directed amazingly. Everyone gave their best, especially music, though it's top class. The music is the best in the film, and I know the guy Sanjay. He looks like he's got some like 15-20 years of experience in making films, making music for the films, and he's extraordinary. It's an amazing film. Everyone should come and watch it. Background music, Sanjay. He just killed it. Sanjay, he was the best. Yeah, best movie, best music, best actors, casting, direction, everything is like top class. ஜென்ம நட்சத்திரம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ஆரம்பிக்கும் போது ஒரு இதை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. போக 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 படத்தோட இது கொஞ்சம் அங்கே சின்ன லேக் இருந்தாலுமே படம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கலாம். அது கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டாக இருந்தது. ரொம்ப சஸ்பென்ஸாக முடிச்சாங்க. என்னன்னா எதிர்பார்க்கவே இல்லை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் காளி வெங்கட்ஸோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவர் தான் படத்தில் பெயின்ஃபுல். ஏன்னா சில ஃபீலிங்கு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லியிருக்காரு. படம் உண்மையே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜென்ம நட்சத்திரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சவுண்ட் டிசைன் நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம். கண்டிப்பா பிடிச்சிருக்கு. இல்ல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. நல்லா தான் ப்ரோ. இது அம்மாங்க கேம் மாதிரி இருக்கு ப்ரோ. ரெண்டு வில்லர் இருக்காப்புல கண்டுபிடிச்சி நம்மளுக்கு இது மியூசிக்லாம் ஓகே ப்ரோ. நல்லா இருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்தது. சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்கு. அதுல இருந்து சில கனெக்டிங் மட்டும் இருந்துச்சு ப்ரோ. அந்த அளவுக்கு இல்ல கொண்டு போல. த்ரில்லரா நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸோட படம் பார்க்கறது இட்ஸ் லைக் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாருமே சின்ன சீன் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணாங்க. நிறைய சீனுக்கு பயந்ததை விஷுவலாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ எந்தெந்த சீன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி மைண்டில் வச்சுருந்தோமோ இதெல்லாம் ஒர்க் ஆகணும்னு அதை விட நிறைய சீனே ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ இட்ஸ் வாஸ் லைக் ஸோ ஹாப்பி சீயிங் ஆன் ஸ்க்ரீன். அதுதான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ சீன்ஸ்க்குலாம் கண்டிப்பாக பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுருந்தோம். டீமாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், சரி. ஸோ அதெல்லாமே ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. எல்லா சீனுமே ஒரு 4-5 இடத்துலலாம் ரொம்பவே பயந்தாங்க. இட்ஸ் லைக் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் லைக் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ் மத்தியில்.